இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர பிரச்சனை என்னன்னா, இந்த உடன்படிக்கை அவங்க புரிஞ்சிக்கல. திருவிருந்து என்பது ஒரு உடன்படிக்கை, அதன்படி தெரியாது. சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப இயேசுவே சொல்றாரு, இது புது உடன்படிக்கையின் ரத்தம்ன்றார். அப்போ இந்த உடன்படிக்கையை புரிஞ்சிக்கலன்னா அப்போ செய்யறது வாய்க்காது. நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா உடன்படிக்கையின் வார்த்தைகள், உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்றதை நான் என்ன செய்ய புரிந்து கொள்ளணும். பாருங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட தேவன் உடன்படிக்கை பண்றார், நோவாவோட பண்றார். அதன் பின்பதாக அந்த உடன்படிக்கையை 400 வருஷத்துக்கு அப்புறம் மோசேவோட பண்றார். ஆபிரகாம் நான் சொன்னதை நிறைவேற்றுகிறேன் அப்படின்றாரு. திருப்பி மோசே கிட்ட சொல்ல யாத்திராகம் 12 பஸ்காவை கொண்டு வராரு. இதை நீங்கள் அனுசரிப்புகளாகன்னு திருப்பி கொண்டு வராரு. இப்போ இதெல்லாம் வந்த உடனே காலங்கள் மாறுது. மாற இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உடன்படிக்கையின் மேலே ஒரு பலி மேலே ஒரு மேன்மை இல்லை. பலி செலுத்த கொண்டு வாடானா நசல் பிடிச்சதும் நொண்டி கூருடு இப்படி கொண்டு வரான். பார்த்தீங்கன்னா பயிர் நாசமாக போகுது. பொத்தல் பையில் போடுகிறீர்கள்ன்றாரு. எதுவுமே போய் என்ன பண்ண மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, எல்லாமே நாசமாயிடுது. வாழ்க்கையில் பிரச்சனை, நிறைய நெருக்கம், சத்துருக்கள் பிரச்சனை. இதை வரும்போது அங்கே திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க நிற்கும் போது இதுதான் பேசுகிறார் அவர். வாழ்க்கையில் கடைசியாக மல்கியா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம். இந்த மல்கியா புத்தகமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் தான் அது. லாக்கி சாப்டர் 1:12. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்று சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த வெச்சலாக்குறீர்கள். பந்தி என்னன்னு சொல்றாங்களா? அவங்க என்னன்னு சொல்றாங்க? பந்திய சொல்லுங்களேன். அசுத்தம்ன்ற வார்த்தை என்ன? நன்மையை தராதது, சுத்தம் இல்லாதது. அதனால பந்தியை பார்த்து சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் பெருசாக உண்டாக்கிடுப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் சொல்றாரு, நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்று சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை. இப்போ பந்தியுடைய மேன்மை புரியல. அது பந்தியுடைய மேன்மை புரியாததுனால பயங்கர பிரச்சனை ஆயிப்போம். 12 வாசிக்கலாம். இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர். அவங்க பலியை எடுத்துட்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்களாம்? பலியை கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து என்ன பண்றாங்களாம்? இப்ப யோசிச்சு பாருங்களேன். பந்தியை பத்தி தெரியல, அதனால பலியினுடைய மேன்மை என்னன்னு அவனுக்கு புரியல. எப்போ உங்களுக்கு பந்தியினுடைய மேன்மை புரியுதோ அப்பதான் பலியினுடைய மேன்மை புரியும். இப்போ இயேசு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், கஷ்டப்பட்டார், துன்பங்களை அனுபவிச்சார். அது பார்க்கறது வேறு, அதை புரிஞ்சுக்கிறது வேறு. இப்போ நீங்க பார்த்த உடனே அது நம்முடைய இன்னொரு பூர்வமா நம்ம வந்து அதை பார்த்த உடனே உடைக்கப்படுறோம், அழுகுறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இவ்வளவு வேதனைப்பட்டாரு, இவ்வளவு பாடுபட்டாரு, இவ்வளவு துக்கம் பட்டாரு, நம்ம அழுகுறோம். ஆனா அதனுடைய மேன்மை என்னன்றது நமக்கு புரியல. மேன்மை எப்போ புரியும்னா, எப்போ பந்தியினுடைய மேன்மை புரியுதோ அப்பதான் பலியினுடைய மேன்மை புரியும். இப்போ நீங்க அதை பார்க்கறீங்க, ஆனா உங்களால புரிந்து கொள்ள முடியல. ஏன் புரிந்து கொள்ள முடியலனா, அந்த பலியே எனக்காக தான், அந்த அடியே எனக்காக தான், அந்த ரத்தம் சிந்துதலே எனக்காக தான், அந்த முள்முடியே எனக்காக தான். இப்போ அது அவருக்காக அடி வாங்கல. அவர் யாருக்காக அடி வாங்குறாரு? ஏசாயா 53:4 சொல்லுது, அவர் மெய்யாகவே தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம், ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் போடப்பட்டது. அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தாராம்? மரித்தார். இப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு ஏன் அது மேன்மை தெரியல? ஃபர்ஸ்ட் எனக்கு பந்தியினுடைய மேன்மை புரியும். அப்போ பந்தியினுடைய மேன்மை புரிஞ்சதான் பலியினுடைய மேன்மை எனக்கு புரியும். இப்போ நீங்க பலியை இப்போ விவரமா சொல்லணும்னா முதல்ல பந்தியை விவரமா சொன்னாதான் அந்த பலியை அவன் ரொம்ப மேன்மையா பார்ப்பான். அதாவது சிலுவை உயர்வா பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க, பந்திய உயர்வா பேசினாதான் அந்த பலியினுடைய அந்த உயர்வை அவங்களால பார்க்க முடியும். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது, 12 அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அந்த பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த. இப்ப உடனே பாருங்க, அடுத்து பலி செலுத்துறான். இப்ப என்ன பலி செலுத்துறான்? பீர் உண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் என்ன பண்றீங்க? கர்த்தர் சொல்லாது எப்படி அங்கீகரிக்கிறது? இப்ப பலியை நீங்க பந்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டா பலியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இப்ப எல்லாருமே பாருங்க, பலியை நல்லா பேசுறான். சிலுவையில் அடிக்க போ, அந்த ரத்தம் நமக்காக தான், ஒரு கண்கள் வலி இது நமக்காக தான், நமக்காக தான் செய்தார், நமக்காக செய்தார்ன்றது எப்படி நமக்கு உரிமை ஆகும்னா, எப்பொழுது அந்த பந்திய மேன்மையா பாக்குறீங்களோ அப்பதான் அந்த பலி உங்க வாழ்க்கையில உரிமையா உங்களுக்கு.